Hi friends, today we going to make a vegetable rice. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டம் லவங்கம் இந்த பிரியாணிக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரகம், சோம்பு இதெல்லாம் கொட்டி கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு பச்சை மிளகா அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணணும். பச்சை மிளகா போட்டாச்சா, பச்சை மிளகா வந்து அந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆனியன் வந்து ஆட் பண்ணணும். ஆனியன் வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆனியன் வந்துட்டு நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி ஒரு 20 minutes ஆகும் நல்லா வணங்குறதுக்கு. A few moments later. அதில் வெயிட் பண்ணுங்கள். ஆயில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி போடணும். தக்காளி பார்த்து நல்லா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வணங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் ஆட் பண்ணணும். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இது எல்லாத்தையும் தேவையான அளவு போட்டுக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வணங்க வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சுன்னா நல்லா அந்த ஹீட்டில் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, மசாலா, வெஜிடபிள் பிரியாணி மசாலா இருந்தாலும் மசாலா போட்டுக்கோங்க. இல்லை சிக்கன் மசாலா அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி ரைஸ் போட்டுட்டு தேவையான அளவு வாட்டரை ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை விட்டு வடிச்சிட்டு 2 விசில் போட்டிங்கன்னா நல்லா கும்முன்னு வந்துடும். ஃபைனலி வி காட் அ வெஜிடபிள் ரைஸ். சூடான சுவையான ரைஸ் ரெடி ஆயிரும். A few moments later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் மசாலாலாம் ஒன் சைடு தான் இருக்கும், அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு